உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மூன்றாம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது உண்டு, பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவரிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறு செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் கொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின்புதான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாகும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கி இருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வார்த்தைகளால் நம் பாவங்கள் நீங்குவனவாக. அன்னை மரியாளை நாம் மரியே வாழ்க, மிகவும் இரக்கமுள்ள தாயே, கிறிஸ்தவர்களின் சகாயமே, அமைதியின் பெட்டகமே, அருள் நிறைந்தவளே, பெண்களுள் ஆசி பெற்றவரே, இப்படியாக அவரை வாழ்த்துகின்றோம், வணக்கம் செலுத்துகின்றோம். நீங்கள் எல்லாரும் எதற்கு இங்கு வந்திருக்கிறீர்கள்? இப்படியாக ஒரு கேள்வியை உங்களிடம் கேட்டால் நீங்கள் இப்படியாக பதில் சொல்வீர்கள். எங்கள் கண்ணீர் கவலைகள் எல்லாவற்றையும் அன்னை மரியாவிடம் சொல்ல. யாரிடம் சொல்ல? அன்னை மரியாவிடம் சொல்லதான் நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம் என்று நீங்கள் சொல்வீர்கள். அன்னை மரியே, அன்பு தாயே, நாங்கள் உம்மிடம் சொன்னதை எல்லாம் நீர் உம் திருமகனிடம் பரிந்து பேசி எங்களுக்கு பெற்று தாரும் என்று கேட்க வந்திருக்கின்றீர்கள். கடன் பிரச்சனை தீர, குழந்தை பாக்கியம் வேண்டி, நல்ல உடல் உள்ள நலன் நாடி, அறுவை சிகிச்சை நல்முறையில் நடக்க, குழந்தைகள் நன்கு படிக்க, வேலை வாய்ப்புகள் கிடைக்க, வீடு கட்டி முடிக்க, திருமணம் நல்ல முறையில் நடைபெற, பொருளாதார வாழ்வு முன்னேற்றம் பெற, குடும்பத்தின் மகிழ்ச்சி அமைதி நிலைத்திருக்க, இவ்வாறெல்லாம் நீங்கள் கேட்பதற்காக இங்கு வந்திருக்கின்றீர்கள். ஆனால் அன்னை மரி அன்பு தாய் நம்மிடம் ஒன்று கேட்கின்றார். நீங்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட தேவைகளுக்காக என்னிடம் கேட்பதற்காக, உங்கள் ஜெபங்களை என்னிடம் வைப்பதற்காக
நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் கேட்கின்றீர்கள், நானும் உங்களிடம் ஒன்று கேட்கின்றேன். யோவான் நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தை 5 இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதியிலே இப்படியாக அன்னை மரியா கேட்கின்றார். அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று அன்னை மரி அன்பு தாய் நம்மிடம் கேட்கின்றார். எவையெல்லாம் நாம் செய்ய வேண்டும்? இயேசு சொன்னதை எல்லாவற்றையும், சொல்வதை எல்லாவற்றையும் நாம் செய்ய வேண்டும். யோவான் நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தை 7 இயேசு அவர்களிடம் இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். பணியாளர்களும் தண்ணீரை நிரப்பினார்கள். யோவான் நற்செய்தி அதிகாரம் 2 இறைவார்த்தை 8 பின்பு அவர் இப்போதும் உண்டு, பந்தி மேற்பார்வையாலும் கொண்டு போங்கள் என்று கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். ஏன், எதற்கு என்று அவர்கள் கேட்கவில்லை. நீங்கள் யார் எங்களுக்கு சொல்வது? நாங்கள் ஏன் செய்ய வேண்டும் என்று பணியாளர்கள் கேட்கவில்லை. அவர் சொன்னார், இவர்கள் செய்தார் என்பதை இறைவார்த்தை மூலம் நாம் வாசிக்க கேட்டோம். இயேசு சொல்கிறார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 13 இறைவார்த்தை 34 நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்று சொல்கிறார். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 29 முதல் 31 வரை உன் முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு மனதோடும், முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக. உன் மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்போர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று அன்பு கூற, அன்பு செலுத்த ஆண்டவர் இயேசு நம்மை கேட்கின்றார். நாம் அன்பு செலுத்துகின்றோமா? நம்முடைய அன்பு எத்தகையதாக இருக்கின்றது? ஆழமானதாக, உண்மையான அன்பாக இருக்கின்றதா? ஆண்டவர் அன்பு செலுத்துங்கள் என்று சொல்கிறார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தை 37 மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். பிறரை மனதார மன்னிக்கின்றோமா? அன்னை மரியாள் சொல்கின்றார், என் மகனை பாருங்கள், அந்த இரக்கம் தருவாயிலும் கூட சிலுவை தொங்கிக் கொண்டிருக்கின்ற போது கூட தந்தையே இவர்களை மன்னியும் என்று சொன்னாரே, அதே போலதான் அவர் சொல்கின்றார், மன்னியுங்கள் என்று சொல்கிறார். நாம் மனதார பிறரை மன்னிக்கின்றோமா? லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தை 36 உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள். இரக்கமுள்ளவராக வாழ ஆண்டவர் நமக்கு பணிக்கின்றார். நாம் இரக்கம் காட்டுகின்றோமா? லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தை 38 கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். கொடுக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். ஏழை எளிய இயலாதவர்களுக்கு என்னால் நம்மால் முடிந்த உதவிகளை நாம் கொடுக்கின்றோமா? ஆண்டவர் கொடுங்கள் என்று சொல்கிறார். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தை 28 உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். உண்மையாலுமே நம்மை பற்றி தவறாக பேசுவதற்காக நாம் மன்றாடுகின்றோமா? செபிக்கின்றோமா? ஆண்டவர் அப்படியாக நம்மை செய்ய சொல்கின்றார். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தை 36 அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று ஆண்டவர் நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ நம்மை அழைக்கின்றார். நம்ம நம்பிக்கை எப்படி இருக்கின்றது? அசைக்க முடியாத நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறதா? எந்த துன்பம் வந்தாலும் ஆண்டவரே நீ இருக்கின்றீர், எங்களை பராமரிப்பீர், பாதுகாப்பீர், என்னை வழி நடத்துவீர் என்ற அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறதா? அதை தான் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 7 இறைவார்த்தை 7 தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். ஆனால் யாரை தேடுகிறோம்? எதை தேடுகிறோம்? பணம், பொருள், இன்பம், புகழ் இவற்றை தேடுகிறோம். பின்பு இவை இறந்தும் இவையெல்லாம் என்று இருக்கிறது, ஆனால் அமைதி இல்லையே, மகிழ்ச்சி இல்லை என்று மீண்டுமாக ஆண்டவரிடம் வந்து கேட்கின்றோம். ஏன் முதலிலே நாம் ஆண்டவரிடம் வந்து இவற்றையெல்லாம் கேட்கக்கூடாது? இவற்றையெல்லாம் தேடுகின்றோமே, ஆண்டவரை தேடுகிறோமா? சிந்தித்து பார்ப்போம். அன்னை மரியாவின் வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். இதோ
ஆண்டவருடைய அடிமை என்று தன்னையே கடவுளுடைய திருவுளத்திற்கு பணிந்து அந்த திருவுளத்தை நிறைவேற்றுவதாக பார்க்கின்றோம். இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்தவராக அன்னை மரியாவை நாம் பார்க்கின்றோம். நாம் ஆண்டவர் இறை வார்த்தையை வாசிக்கின்றோம், தியானிக்கின்றோம், அதன்படி நடக்கின்றோமா? மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டில் ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். எலிசபெத்திற்கு உதவி செய்தார். நாம் உதவி செய்கின்றோமா? ஆண்டவர் சொல்கிறார், உதவி செய்யுங்கள் என்று. கானாவூர் திருமணத்தில் வாசிக்கப்பட்ட நற்செய்தியை பார்க்கின்றோம். பரிவு, பரிந்து பேசுதல், இந்த இரு பண்புகளையும் கடைபிடித்தவராக அன்னை மரியாவை நாம் பார்க்கின்றோம். நாம் மற்றவர்கள் மீது பரிவு கொள்கின்றோமா? பரிந்து பேசுகின்றோமா? இயேசு சிலுவையில் அறைந்தவர்களை மன்னித்தது போல அன்னை அன்பு தாயை நாம் பார்க்கின்றோம். அங்கு இருக்கின்ற அந்த படை வீரர்களை அன்னை மரியா அன்பு தாய் அவர்களை ஏளனமாக பேசவில்லை, கோபமாக திட்டவில்லை. இயேசு அவர்களை மன்னித்தார். அவருடைய தாயுமான நானும் உங்களை மன்னிக்கின்றேன் என்று நாம் பார்க்கின்றோம். இயேசு இறந்த பிறகு திருத்தூதர்களெல்லாம் சிதறுண்டு போய்விட்டார்கள். அவரையெல்லாம் ஒன்று திரட்டி அவர்களை திடப்படுத்தினார், ஜெபித்தார். ஜெபிக்க சொல்கின்றார். நாமும் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு ஜெபித்தார். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் ஜெபிக்கின்றோமா என்று நாம் இந்த நாளில் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இப்படியாக கடவுள் சொன்னதை அன்னை மரியாள் ஏற்றுக்கொண்டார், அதை கடைபிடித்தார், வாழ்வாக்கினார். நான் கடைபிடித்தேன், நீங்களும் கடைபிடிங்கள் என்று அன்னை மரியாள் இன்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நீங்கள் எல்லாவற்றையும் என்னிடம் கேட்கின்றீர்கள். அன்னை அன்பு தாயே, இவற்றை எல்லாம் திருமகன் பரிந்து பேசி எங்களுக்கு பெற்றுத்தாரும், எனக்கு பெற்றுத்தாரும் என்று கேட்கின்றீர்கள். நான் உங்களிடம் ஒன்றே ஒன்றுதான் கேட்கின்றேன், அதுதான் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று செய்வோம். எப்போதும் எனக்கு போதுமையா ராஜா, உன் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ஆண்டவரே, திருப்பாடு 34 சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் கிடக்கலாம், ஆனால் ஆண்டவரை தேடுவதற்கு எந்த குறையும் இருக்காது என்று சொல்லி. ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் உம்மை தேடி வந்திருக்கிறோம், உம்மை பார்க்க வந்திருக்கிறோம், உம்மை சந்திக்க வந்திருக்கிறோம், உம்மோடு உரையாட வந்திருக்கிறோம், உம்மோடு உறவாட வந்திருக்கிறோம், உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் தங்க வந்திருக்கிறோம். மார்த்தாள் மரியாள் 2 பேரையும் சொல்லி நீ சொன்னீர். மரியாள் நல்ல பங்கு எடுத்துக்கொண்டாள். ஆமாண்டவரே, எங்களுடைய பல்வேறு வேலைகளை நாம் விட்டுவிட்டு, கடமைகளை விட்டுவிட்டு உம்முடைய சன்னிதானத்துக்கு வந்திருக்கிறோம். உம்முடைய சன்னிதானத்துக்கு நாங்கள் உட்கார வேண்டும், மண்டியிட வேண்டும், உம்மை பார்க்க வேண்டும், உம்மை உற்று நோக்க வேண்டும், என்னுடைய இதயங்களை திறந்து காட்ட வேண்டும், என்னுடைய இதய பாரங்களை இறக்கி வைக்க வேண்டும். ஆண்டவரே, நாம் உம்மை தேடி வந்திருக்கிறோம், அதிகாரிகளை உம்மை தேடுகிறோம், ஆர்வத்தோடு நாங்கள் உம்மை நாடுகிறோம். ஆண்டவரே, இந்த ஆர்வமும் கூட, இந்த பசி கூட உம்மால் கொடுக்கப்பட்டது. நீரே சொன்னீர், தந்தையா இறைவன் ஈர்த்தாளவுடைய யாரும் உம்முட வர முடியாது என்று சொல்லி. ஆமாண்டவரே, தந்தையா இறைவனே எங்களை ஈர்த்திருக்கிறார், உம்மிடம் நெருக்கமாய் வர எங்களை ஈர்த்திருக்கிறார், எங்களுக்கு ஆர்வத்தை கொடுத்திருக்கிறார். எனவே நன்றி சொல்லுகிறோம். அதிகாலமே தேடுகிறே, அதிகாலமே தேடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே. பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ
வித்தை, ஒரு போலி தோற்றம். எதுவுமே எங்களுக்கு நிறைவேற்றாது, மன திருப்தி தராது. நாங்கள் சேமித்து வைக்கிற செல்வமோ பணமோ, நாங்கள் பட்டங்களுக்கு மேல் பட்டங்கள் பெற்றிருந்தாலும், அநேக டிகிரிகளை பெற்றிருந்தாலும், பதவிகள் கிடைத்தாலும், எங்களுக்கு பவர் பொசிஷன் கிடைத்தாலும், ஆண்டவரே எங்களுடைய உள்ளம் நிறைவு கொள்ளாது, திருப்தி அடையாது. ஒரு அழுத்தா சொன்னது போல, ஆண்டவரே என்னுடைய இதயம் எப்பொழுதுமே பதட்டத்தோடு தான் இருக்கும். My heart is restless. My heart is restless unless and until it rests in you. அதுக்கு நான் சொன்னதான் நாங்களும் சொல்ல மாட்டவரே. எங்களுடைய இதயம் எங்கெங்கயோ அங்கலாய்த்து ஓடுகிறது, அலைகழிக்கப்படுகிறது. இங்கே போனால் நிம்மதி கிடைக்கும், சாந்தி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும் என்று. ஆனால் ஆண்டவரே நாங்கள் ஏமாந்து போயிருக்கிறோம். ஆண்டவரே இந்த உலகம் எல்லாம் மாய ஐயா, ஆனால் உம் அன்பு ஒன்றே போதும் ஐயா. ஏனென்றால் உம் அன்பு நிலையானது, மாறாதது. உம்முடைய அன்பு நிபந்தனை இல்லாதது. உம்முடைய அன்பு முழுமையானது, நிறைவானது. ஆண்டவரே, அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது என்று நாங்கள் பாடுகிறோம். அன்பராகிய இயேசுவே, உண்மையே நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். எங்களுக்கு வெளிச்சத்தை காட்டுகிறாக. உலகமெல்லாம் மாயையப்பா, அதெல்லாம் போலி தோற்றம், அதெல்லாம் மாய வித்துகள், மாயாஜாலம். ஏமாந்து போகாது, ஏமாந்து போகாது. மீண்டும் என்னிடவா, நான் மட்டுமே உனக்கு முழுமையான அன்பையும் முழுமையான நிறைவையும் பாதுகாப்பையும் பராமரிப்பு தருகிறவன். ஏசாண்டவே, உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி, உம்முடைய வாக்குறுதிக்காய் நன்றி, மீண்டுமாய் உம்பால் ஈர்த்துக் கொள்வதற்காய் நன்றி. உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உணர்ந்து ஒன்றே போதுமையா, உமர்ந்து ஒன்றே போதுமையா. பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு ஒரு நிமிடம் அமைதியாக நற்கருணை நாதரை உற்று பார்ப்போம். அதே திருப்பாடல் 34 சொல்லுகிறது, அவரை உற்று நோக்குங்கள், நீங்கள் வெட்கத்தால் தலைகுனிய மாட்டீர்கள், மாறாக மிகுந்த மகிழ்ச்சி அடைவர்கள். எனவே இந்த இரக்கமிக்க நற்கருணை நாதரை நாம் உற்று நோக்குவோம். நம்முடைய விசுவாச கண்ணோடு பார்ப்போம். அன்று நோயாளிகள் அவரை உற்று நோக்கினார்கள், ஆர்வத்தோடு நோக்கினார்கள். ஜக்கேயு அப்படித்தான் அவரை மரத்து மேலிருந்து உற்று நோக்கினார். இதை ஒரு நிமிடம் அமைதியாக அவரை உற்று நோக்குவோம். ஆராதனை எல்லாம் உயர்ந்த ஆராதனை, அர்ப்பணிப்பு, டோட்டல் சரண்டர், எம்டிங் அவர் செல்ஃப். நம்முடைய
உள்ளத்தையும் இதயத்தை வெறுமையாக்கி எல்லாவற்றையும் அவரிடம் அர்ப்பணிப்பது, ஒப்பு கொடுப்பது, எல்லாவற்றையும் முற்றிலுமாய் அவரிடம் கொடுப்பது, டோட்டல் சரண்டர். எனவே நம்முடைய ஆத்மாவையும் நம்முடைய சரீரத்தையும் ஒப்பு கொடுப்போம். அவருடைய சொன்ன மாதிரி வாழ்வது நான் அல்ல, இயேசு நீரே நீ வாழுகிறீர் என்று சொல்லும் அளவுக்கு எல்லாவற்றையும் அவரிடம் இறக்கி வைப்போம். அதே பவுலுடைய சொன்னார், என் ஞானம், கல்வி, செல்வம் எல்லாம் குப்பை என்று நான் கருதுகிறேன், நீரே ஒப்பற்ற செல்லும் என்று இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். இயேசு ஆண்டவரை நாங்களும் இப்பொழுது அப்படி அர்ப்பணிக்கிறோம். சாமி, எங்களுடைய ஆத்மாவையும் எங்களுடைய சரீரத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு உள்ளதை எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை வெறுமையாக்குகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். நீர் எங்களை வந்து நிரப்ப எங்களுடைய இதயத்தை காலி பாத்திரமாக வைத்திருக்கிறோம். ஆண்டவரே வந்து எங்களை நிரப்பியறணும். ஆண்டவரே எங்களை புனிதப்படுத்தும். ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்கும். எங்களை பரிசுத்தமாக்கி எங்களுக்கு விடுதலை தாரும், குணத்தை தாரும், இன்னுமாய் முற்றிலுமாய் வெற்றியை தாரும். என் ஆத்மாவும் சரீரமோ என் ஆண்டவர்க்கே சொந்தம். என் ஆத்மாவும் சரீரமோ என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார், என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசுவே நான் அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசுவே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், 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 ஏற்றுக்கொள்ளும். என் இதயம் வாசம் செய்யும், என் இதயம் வாசம் செய்யும். ஏசாண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் சாமி. இன்னுமா இங்க வர முடியாத பிள்ளைகளை பார்த்து கொடுக்கிறோம் சாமி. ஆண்டவரே, வெகு தொலைவில் தொலைபேசி வழியாய் சாமி எனக்காக மன்றாடுங்கள். இந்த நற்கனை ஆராயும் போது எனக்காக உருக்கமாக மன்றாடுங்கள் என்று என்னையோ எத்தனையோ பேர் தொலைபேசி வழியாக கண்ணீர் வடித்த ஆண்டவரே ஜெப உதவிக்காக மன்றாடி இருக்கார் சாமி. அவர் அனைவரையும் ஆண்டவரை இப்படி பார்த்து கொடுக்கிறோம் சாமி. எதிர்பாராத இடி ஆக ஓகோந்து வாழ்ந்த ஒரு இந்து மத சகோதரன் இன்று காலையில் வந்து ஆண்டவரே கண்ணீர் வடித்தார். இருக்கிற வீட்டை விட்டு விட்டேன், எனக்கு வீடு இல்லை. மிகப்பெரிய அரசாங்க பொறுப்பில் இருந்தவர். சொல்லுனா துன்பம், அக்கம் பக்கத்தால துன்பத்தால வீட்டை விட்டு விட்டு புதிய வீடு கிடைக்காமல், வாடகைக்கு வீடு கிடைக்காமல் ஆண்டவரே அவர் கண்ணீர் வடித்தார் சாமி. அதை ஒப்பு கொடுக்கிறேன் சாமி. ஒரு இந்து மத சகோதரர். இப்படியாக நாங்கள் நிலத்தை வாங்கினோம், வீட்டை கட்ட தொடங்கினோம். மீண்டும் பங்காளிகளுடைய பகை சொல்லுனா துன்பம் என்று கண்ணீர் வடித்த ஈரோடு பக்கத்தில் இருந்த ஒரு சிஎஸ்சி சபை சார்ந்த குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. இன்னுமாய் மூளையிலே இரத்த கசிவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சை சென்றிருக்கார் சாமி. கடந்த வாரம் ஜெபித்தோம். இன்று காலையிலே சாமி நான் அறுவை சிகிச்சையை மிகவும் வெற்றி கொண்டு விட்டேன், என்னிடம் அந்த பயம் போய்விட்டது, நன்றி பலியை ஒப்பு கொடுங்க என்று நன்றி பலியை ஒப்பு கொடுத்தார். எல்லாரும் ஜெபத்தை கேட்டாண்டவரே அந்த மகனுக்கு அற்புதமாய் குணத்தை கொடுத்து இந்த அவர் தொலைபேசியில் பேசக்கூடிய வல்லமை கொடுத்து நன்றி செலுத்துகிறேன் சாமி. இன்னுமா எத்தனையோ பிள்ளைகள் என்னிடம் வேண்டும்படி ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டதா எல்லாரையும் போடுகிறோம் சாமி.
இன்னுமா 2 அருட்சகோதரிகள் என்ன நோயின்றே தெரியாமல் படுத்த படிக்காதீர்கள், அவளை ஒப்புடுக்கிறோம் சாமி. இன்னுமா எங்களுடைய குருக்களை ஒரு சிலர் கூட அவர்கள் மன உளைச்சலுக்கும் மன விரக்திக்கு உள்ளாயிருக்கிறார்கள் சாமி. அதனால் பல்வேறு தேவையற்ற தீமையான செயல்பாடுக்கு உள்ளாயிருப்பதை ஒப்புடுக்கிறோம் சாமி. அவருடைய விரக்தியை ஒப்புடுக்கிறோம், மன தளர்ச்சி ஒப்புடுக்கிறோம், மன அழுத்தத்தை ஒப்புடுக்கிறோம், மன இறுக்கத்தை ஒப்புடுக்கிறோம் சாமி. இன்னும் மாயமொழி சன்னிதானத்தில் மண்டாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனை ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக உருக்கத்தோடு பரிந்துட்டு ஜெபிக்கிறோம் சாமி. அந்த ஆபிரகாம் தம்முடைய மக்களுக்காக பரிந்துட்டு ஜெபித்தார், உருக்கமாய் ஜெபித்தார். இறைவாக்கினர் உருக்குமாய் தன்னுடன் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபித்தார்கள். சீடர்கள் தங்களுடைய மக்களுக்காக ஜெபித்தார்கள். அன்னை மரியாள் மற்றவர்களுக்காக பயன்படுத்தி ஜெபித்தார். நானும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக பயன்படுத்தி ஜெபிக்கிறேன் சாமி. உம்முடன் பிச்சை கேட்கிறேன் சாமி. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உம்முடைய அனுகிரகம் இல்லாமல், உம்முடைய வல்லமை இல்லாமல் ஆண்டவரே அவர்கள் இந்த தடைகளை எல்லாம் தகுதிபடியாக்கி மீண்டும் கீழடை போட முடியாது, வெற்றி வாழ்க்கை வாழ முடியாது, அல்லேலூயா கீதம் முழங்க முடியாது. ஏசாண்டவரே இவருடைய ஆசீர்வதியும். ஏசாண்டவரே இரக்கமாயிரும். ஏசாண்டவரே இரக்கமாயிரும். ஏசாண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே மன்னியும். இயேசுவே இவளை மன்னியும். இன்னுமாய் குழந்தை பேர் இல்லையே, திருமணமாகி 4 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் ஏன் 10 ஆண்டுகள் ஆகி ஆண்டவரே குழந்தை வரம் இல்லையே சொல்லி உழைப்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கொடுக்கிறோம் சாமி. வெகு தொலைவில் ஒசூடுதெல்லாம் ஆண்டவரே இந்த திருத்தலத்துக்கு ஓடோடு வந்து அந்த இந்து மத 3 சகோதரரை கொடுக்கிறோம். பல நாட்களில் வந்து ஜெபித்து இன்னும் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவளுக்கு வெளிச்சம் கிடைத்தாலும் முழுமையாக குழந்தை பேர கிடைக்கவில்லை. எனவே இன்னும் அவர்கள் சோகத்தின் வருத்தத்தில் இருக்கிறார்கள். ஒப்புடுகிறோம் சாமி. இன்னுமாய் ஆண்டவரே, இந்த பங்கை சேர்ந்த ஒரு பெண்ணானவள் பல்வேறு உணர்ச்சி சிக்கலினால் தன்னையே நெருப்பு வைத்து மாய்த்து கொள்ள முயற்சித்து தப்பித்து இருக்கிறார். அவள் படுகிற கஷ்டங்கள், அவருடைய ஒரே மகனை குறித்த கவலையை ஒப்புடுகிறேன் சாமி. இப்படியாக எல்லாருடைய வேண்டலை ஒப்புடுகிறேன் சாமி. இயேசுவே இரக்கமாயிரும். நான் சொல்ல அதே சொல்லுவீங்களா? இயேசுவே ஆண்டவரே, தாழ்ந்த மகனே, என் மேல் மனமிறங்கும். இயேசுவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். இயேசுவே என்னை மன்னியும். இயேசுவே என்னை மன்னியும். இயேசுவே என்னை மன்னியும். இயேசுவே என்னை விடுவியும். இயேசுவே என்னை விடுவியும். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, வாழ்க இயேசுவே, வாழ்க இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி சொல்லிட்டே நம்ம கைத்து நடிச்சுக்கோமா. ஹல்லேலூயா. எந்த சத்தம் பார்ப்போம்? சத்தமா கைத்து உற்சாகமா, இன்னும் சத்தமா. நன்றி 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 நன்றி. வல்லவரே நன்றி. இறக்கத்துக்கு நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தமா கைத்தட்டுங்க. கர்த்தரை உடைப்பதித்தாய், கர்த்தரை உடைப்பதித்தாய், பயங்களை போக்குவதித்தாய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. நல்லவரே நன்றி, வல்லவரே நன்றி. அச்சிப்புவே